ரெண்டு கையிலயும் தேய்ச்சுக்கோமா. தேய்ச்சிக்கிட்டியா? அந்த இடத்துல தாமா சுளுக்கு. அப்படியே வலிச்சு எடு. இப்படியா பாட்டிய? ஆமாமா, அப்படிதாம்மா. நல்லா வலிச்சு விடு. வலிச்சு விடு. One more please. ஓ சாரி, இன்னொரு இளநீ குடுங்கன்றத இங்கிலீஷ்ல சொன்னேன், உங்களுக்கு புரியல போல இருக்கு. இட்ஸ் ஓகே. அது பாட்டி வெட்டின இளநீங்கிறதுனால பெருசா ஒண்ணும் இல்ல. உங்க கை பட்டுச்சுன்னா இளநீ ஜுவ்வுன்னு ஆயிடும் நினைக்கிறேன். அதனால நீங்களே ஒன்ன வெட்டி கொடுங்க. ஆஹா, சிரிக்கிறா சிரிக்கிறா. அப்ப ஒர்க் அவுட் ஆயிரும். சசி, சங்கமத்துக்கு வந்த நீ சங்கமமாக போறடா. என்ஜாய். ஓ பை தி வே, வாட் இஸ் யுவர் நேம்? என்ன சொன்ன? ஓ ஐ அம் சாரி, டபுள் சாரி. நான் ஃபாரின்ல படிச்சு வந்ததுனால திங்க் பண்றது கூட இங்கிலீஷ்ல தான் திங்க் பண்ணுவேன். அதனால எனக்கு நுனிநாக்கு இங்கிலீஷ் தான் வரும். பட் உங்களுக்காக இப்ப நான் அதை மாத்திக்கிறேன். என் பேரு சசி, உங்க பேர் என்ன? பேச்சி அம்மா. பேச்சி அம்மாவா? ஆமா, அது எங்க குலதெய்வத்தோட பேரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பூவுக்கு எந்த பேர் வச்சா என்ன? பூனா பூதானே. நைஸ் நேம், நைஸ் நேம். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கீங்கல்ல? என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாமனா? இங்கேயும் காம்படிஷனா? ஐயோ, யார் உங்க மாமன்? என்ன பண்றான்? அவரு என் பாட்டியோட மகப்புள்ள பேரன். இதுக்கு அடுத்த வர பஸ் ஸ்டாப்ல கூழ் வித்துட்டு இருக்காரு. என்னது, கூழ் விக்கிறவனா? வெரி பேட், வெரி பேட். அட்லீஸ்ட் ஒரு கூலிங் கிளாஸ் விக்கிறவனா இருந்தா கூட பரவாயில்லை. கூழ் விக்கிறவனா போய் கட்டிக்க போறேன்னு சொல்லுது பைத்தியம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ மாமன் தான் கட்டிக்க போற. ஆமா. அப்புறம் இதுக்கு என்ன சிரிச்சா? கஸ்டமரை வெல்கம் பண்றதுக்கு இப்படிதான் ஸ்மைல் பண்ணுவோம். கஸ்டமர் வெல்கம் ஸ்மைலா? அப்ப நீ படிச்ச பொண்ணா? எஸ், 8th ஸ்டாண்டர்ட் பாஸ். ஸ்ட்ராங்கான வாத்தியார் போல.
நம்மள விட இங்கிலீஷ் நல்லா தான் பேசுறான். காலையில இருந்து ஒரு இளநீ கூட போனி ஆகல. போனி பண்றதுக்கு நீங்க வந்தீங்களா? அதான் சந்தோஷத்துல ஸ்மைல் பண்ணேன். ஏமா இந்த 5-10 ரூபாய் இளநீ விக்கிறதுக்காகவா என்ன பார்த்து சிரிச்ச? இங்க பாரு, இளநீ விக்கிறதுல இருந்து ப்ரமோஷன் கூல் விக்கிறது கிடையாது. அப்புறம் இதோ பாருமா, நீ தங்க சல மாதிரியே இருக்க. அவன் கூட சேர்ந்து கூழ் வித்தேன்னு வையேன், தகர சல மாதிரியே ஆயிருவோமா, தகர சல மாதிரி ஆயிருவேன். அதனால நீ என்ன பண்ற, நான் சொல்றத கேளு. நான் சென்னையில பெரிய பிசினஸ் மேன். அந்த நிக்குதுல காரு, வெள்ளக்காரு காரு, பெரிய காரு, அந்த காரு என்னோடதுதான். அப்புறம் உள்ள போனாங்களே 2 பேரு, அவங்க 2 பேரும் என்கிட்ட தான் வேலை பாக்குறாங்க. நீ மட்டும் எனக்கு ஓகே சொன்னேன்னு வையேன், நீயும் பெரிய தொழிலதிபராகலாம். என்ன சொல்ற, ஓகேவா? அதுக்கு வேற ஆள பாரு. யாரும் கிடைக்கலையே, அதனாலதான் உன்ன பாக்குறேன். என் மாமன் 6 அடி உயரம், நான் 6 அடி தான் கம்மி. என் மாமன் ஊருக்கே மண்ணன். ஊர்ல பாதி பொண்ணுங்களுக்கு நான் தாமா அண்ணன். என் மாமன் நடந்தாலே சிங்கம். நான் சிரிச்சாலே தங்கம். ஒண்ணு விட்டா உன் கண்ணம் வீங்கும். இருந்தாலும் என் மனசு உனக்காக தான் ஏங்கும். ஏய், பாக்க புள்ள பூத மாதிரி இருக்க, உனக்கு நான் கேக்குதா? என்னது குள்ள பூதமா? பட்டி தொட்டியெல்லாம் பரவிச்சடா என் பட்ட பேரு. டே குள்ள பூதம், நீ வேற ஆள பாரு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஆஹா, தெரியும் நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கேயே வந்துட்டியா? யார் கூட பேசிட்டு அது இருக்கீங்க? உனக்கு தேவையில்ல, நீ போய் அவங்க வேற சொல்லு, நான் கிளம்பணும். பாரு பாத்து மாதிரி. அம்மா போதும், சுளுக்கு நேரம் சரியா இருக்கும். தம்பி எழுந்திருப்பா. இப்ப வலி இருக்காப்பா? சுளுக்கு போயிடுச்சாப்பா? போயிடுச்சு பாட்டி. இனி சுளுக்கு பிடிச்சா கவலையே பட வேணாம். ஏன்? சுளுக்கு பிடிச்சா எப்படி வலிக்கும், எப்படி சத்தம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு உன் பொண்டாட்டி சுளுக்கு எடுக்கும்போது ஊன்னு ஒரு சத்தம் கூட வரலையே. அப்போ உன் பொண்டாட்டி கைப்பட்டா உனக்கு எல்லாமே சரியா போயிடும் போல இருக்கே. உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சாதான் இப்படி எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு ஜோடி எல்லாம் எங்க காலத்துல பார்த்தது. இப்பெல்லாம் யார் இப்படி இருக்கா? நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பாட்டி சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுமா, வாமா போலாம் வா. மாப்ள, சுளுக்கு சரியாயிருச்சு போலயே. சரியாயிடுச்சு மாப்ள. தெரியுது. உனக்கு தெரியும்டா. பாட்டி எவ்வளவு ஆச்சு? அட எனக்கு காசெல்லாம் வேணாம்ப்பா. அட நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இது புடிங்க, முதல்ல புடிங்க. ஏன் பாட்டி காசு வேணான்னு சொன்ன? தங்கமான பிள்ளைங்களா இருக்காங்கம்மா, இவங்க கிட்ட போய் எப்படி காசு வாங்குறது? என்னதான் சொல்றாங்க? முன்னலடா எங்கள. பாட்டி இவங்க வேணா தங்கமான பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, புள்ள கத்திரிக்காக்க கை கால் முளைச்ச மாதிரி கேடி பையன். அவன் என்னம்மா பண்ணா? என்கிட்ட தப்பு தப்பா பேசினா பாட்டி. அப்படியா? ஐயோ இல்ல பாட்டி, இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசுனேன், அது உங்க பேத்திக்கு புரியல போல இருக்கு, அதனாலதான் இப்படி சொன்னது. என்னப்பா அந்த 4 வார்த்தை? இல்ல பாட்டி, போய் சொல்றான். அவன் தமிழ்லயே தப்பு தப்பா தான் பேசினான். உன்
உன் மாமனை விட்டுட்டு என்ன கட்டிக்கோன்னு சொன்னா பாட்டி. அப்படி போட்டுரும் மூஞ்சில. அப்படியா சொன்னா? இப்ப அவனை என்ன செய்யறேன் பாரு. மாப்பிள, ஏன்டா அப்படி பண்ண? விளையாட்டுக்கு பண்ணடா. சரியான ஆளா இருக்க. பாட்டி இத தானே தேடுறீங்க. இப்ப நான் ஆயுதபாணி, நீங்க நிராயுதபாணி. எங்க அப்பன் தண்டாயுதபாணி இருக்காண்டா. யாருக்கு மேல முத்தம் கொடுக்குறீங்க? வாவ். கூல் பேபி. என்ன யாருன்னு நினைச்சடா? இந்தியன் சேனாதிபதி படையில இருந்தவடா நானு. அப்புறம் எதுக்கு கிளம்பி இந்த எள்ளி கடையில இருக்கு? சூப்பர் பாட்டி, வேற லெவல். இடுக்கண்ணு வருங்கால் நகுகன்னா அடுத்தவனுக்கு இல்லடா, அது உங்களுக்கு வரும்போது அது தெரியாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் உங்க கூட வந்தவன் தானே? அவனுக்கு வாய் கோணிக்குச்சு, உங்களுக்கு கோவம் வரும்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க. நீ சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? அந்த மாதிரி சேட்டையெல்லாம் இவன் செய்யக்கூடிய ஆள் தான். இவனுக்கு இந்த தண்டனை தேவைதான். அப்படியா? அவரு என்ன வச்சு அது சொல்லாத. என்னடா சொல்ற? என்ன வச்சு அவளை சொல்லாத. புரிஞ்சு நீ வெயிட் பண்ணு. பாட்டி, உங்க வர்மக்கலை யூஸ் பண்ணி இவனுக்கு ஏதாவது பண்ணி விடுவீங்களா? இவன் 2 வார்த்தை பேசினா கூட கையை கால ஆட்டாம பேசவே மாட்டேங்கிறான் பாட்டி. புரியலையேப்பா. ஐயோ, இந்த காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க எல்லாம் நியூஸ் வாசிப்பாங்களே, அதான் பாட்டி. ஒரு பொம்பளை ஏ கோமே ஏ கிசான்னு பாடி லாங்குவேஜோட பேசுமே, அப்படிதான். எப்ப பார்த்தாலும் கையை கால ஆட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்கான். சரி, டைலாக் தான் இப்படி பேசுறானே மைண்ட் வாஷ் கொடுத்தா அதுக்கு இப்படிதான் பாட்டி பண்றான். அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருந்தா பண்ணி விடுங்களேன். பண்ணிட்டா போச்சு. ஐயோ, மாப்பிள்ள, என்னடா டிக்கி தள்ளிட்டு வந்து நிக்குது? என்னாச்சு உனக்கு? பாட்டி பாட்டி குலபுதம் பாவம் பாட்டி. ஏதோ கை கால ஆட்டிக்கிட்டு தான் அவன் பொழப்ப ஓட்டிக்கின்னு இருக்கிறான். இதுவும் இல்லாட்டி அவன் பாடு திண்டாட்டம் ஆயிடும். இவன் பண்ணது தப்பு தான் இல்லன்னு சொல்ல, ஆனா எங்களுக்காக இவனை மன்னிச்சு விட்டுருங்களேன் பாட்டி ப்ளீஸ். ஏங்க, என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? விடுங்களா, இவன் இப்படி இருந்தாதாங்க நல்லா இருக்கும். அவரு பேபி என்னங்க, சென்னை வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டான். இப்படியே வந்துட்டு இப்படியே போயிருவாங்க. மாப்பிள்ள, நீ எத்தனை மெகாபைட் எத்தனை ஜிகாபைட்? சொல்லு. சூர்யா மாதிரி வாய் தோணிக்கிட்டு இருக்க வேண்டிய போய் எத்தனை மெகாபைட்டு எத்தனை ஜிகாபைட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? இருறாவோட வச்சுக்கிறேன். டேய், கேக்குறல சொல்ல மாட்டியா? அப்படியே பின்னாடியே குத்திடுவேன். சொன்னார் அவரு பேபி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எனக்காக இவனை சரி பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். உனக்காக சரி பண்ணி விடுறமா. என்னாச்சு இவனுக்கு? மாப்பிள்ள, வாயை காட்டு. ஏங்க, என் வாய் இன்னும் வெஸ்டர்ன் டால் மாதிரியே இருக்குங்க. ஐயோ பாட்டி, அப்படியே இந்த வாயை கொஞ்சம் சரி பண்ணி விட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல அதுவே சரியாயிடுமா? 2 hours ஆகுமா? சூப்பர் பாட்டி, அப்படின்னா இப்படியே இருக்கட்டும். இல்லனா என்ன போற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவான். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நாங்க வரோம். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. டேய், மூடிட்டு வா. டேய், அவங்க கிளம்புறாங்க, வண்டி ஏறா. சரிண்ணே. டேய், அச்சு தூக்குடா. டேய், அச்சு தூக்குடா.
ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பிளான் பண்ணும்போதே நான் கரெக்டா சொன்னேனா போலீஸ்ல மாட்டிக்க போறோம்னு. கரெக்டா போலீஸ் வண்டி வந்துருச்சு பாரு. இதுக்கு மேல ரிஸ்க் வேணாம். இந்த மேட்டரை இன்னைக்கு விட்டுருவோம், இன்னொரு நாள் பாத்துக்குவோம். யோ வாய மூடிட்டு சும்மா தானே இருக்க சொன்னேன். என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவளை தூக்குறோம். பேட்ரோல் வேற பக்கம் போற வரைக்கும் ஸ்லோவா ஃபாலோ பண்ணணும். அண்ணே ஓகேண்ணே. ஏய் இப்ப அச்சு தூக்குடா. சிட்டிக்குள்ள வந்துட்டோம்ப்பா. இனிமே அவங்கள தூக்குனா நமக்கு ரிஸ்க் வேணாம். வாங்க நம்ம திரும்பி போயிடலாம். யோ நீ சம்பவத்தை செய்ய வந்தியா இல்ல கெடுக்க வந்தியா? ஏதாவது பேசி கெடுக்கிறதுலயே குறியா இருக்க. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சிட்டிக்குள்ள வந்துட்டோம்ல, நிறைய சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கப்பா. அதுல நம்ம லாரி மாட்டிக்கிச்சுன்னா மொத்தமா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம். அதுக்கு தான் சொன்னேன். ஏய் நீ வண்டியை திருப்பு. அப்ப இன்னைக்கு வேணாமா? இந்த ஆள் வாய் வச்சு என்னைக்கு விளங்கி இருக்கு. வண்டியை திருப்பு. என் மருமக வந்துட்டா. வாடா பிரபு. மம்மி. சத்யா உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்றாங்கம்மா. வாயம் செல்லம். உன்னை பார்த்து 2 வாரம் ஆச்சு. எப்படி இருக்க நீ? நான் நல்லாதான் இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? நானும் நல்லாதான் இருக்கேன். மாத்திரை எல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிடுறேன். ஆமா என்னடி இது துரும்பு மாதிரி இழைச்சு போயிருக்க? நல்லா சாப்பிடுறியா இல்லையா? உங்க அம்மா அழிச்சாட்டி தாங்க முடியலம்மா. இவ என்னைக்கு குண்டா இருந்து உங்க அம்மா பார்த்தாங்க? ஈரு குச்சிக்கு சேலை கட்டின மாதிரி தானம்மா கல்யாணமாயி வந்ததுல இருந்தே இருக்கா. உங்க அம்மாவுக்கு கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கண்ணாடியா வாங்கி மாட்டணும். மம்மி ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், பெத்த புள்ள நான் ஒருத்தன் நிக்கிறேன். மருமகளே இப்படி கொஞ்சிட்டு இருக்கியே, என்னெல்லாம் பார்க்க மாட்டியா? டேய் 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் உன்னை பார்த்துட்டு வந்தேன். ஆனா என் மருமகளை பார்த்து 2 வாரம் ஆச்சு. இல்லனாலும் என்ன கண்டுக்க போறியாக்கும். நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் என்னைய விட உன் மருமக தான் உனக்கு பெருசா தெரியுது. தெரியுதுல்ல? லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வா. நீ வாமா. அம்மா இந்த லக்கேஜ்லாம் நான் மட்டும் தான் எடுத்துட்டு வரணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவராதமா இருக்கு. அதைத்தான் மாப்பிள்ள நானும் கேட்கலான்னு வந்தேன். கரெக்டா நீங்க கேட்டீங்க.